எனக்கு கண் கலங்கிய ஒரு நிகழ்வு மாலை 4:30 மணி அளவில் புதிய தலைமுறையில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திருவிக நகர் தாவேகா வேட்பாளர் ஒரு பெண்மணி, 9 மாத நிறைமாத கர்ப்பிணி. அவர் ஏழ்மையின் சின்னமாக இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியுது. தலித் தொகுதி, அது தனி தொகுதி. ரொம்ப சமூகத்தோட அடித்தட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணி. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் அவங்க ஆளும் கட்சி ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க திமுக. அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுது, ஒண்ணுமே இல்லைங்க இந்த தொகுதியில. அந்த இடத்துல இப்ப நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்றது உண்மையிலே இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏழை பெண்மணி, நிறைமாத கர்ப்பிணி, ஏழ்மையின் வடிவமாக இருக்கிறார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் வெற்றி பெறுகிறாருன்னா எதை எதிர்த்துனா, பல கோடி செலவு பண்ண ஆளுங்கட்சி வேட்பாளரை எதிர்த்து. அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஆட்டோ டிரைவர், ராயபுரம், அவரால் வெற்றி பெற முடியுதுன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். அரப் ஸ்பிரிங்னு சொல்றாரு கார்த்தி சிதம்பரம்.